Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Xhorseோட Key2 Lite. இதுதான் இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் அதோட QR, அதோட சீரியல் நம்பர். இந்த டூலை இப்போ நம்ம ஓபன் பண்ணிட்டு இதோட வர்க்கிங் எப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. இதோட as usual யூசர் மேனுவல் வந்துருச்சு. அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூசர் மேனுவல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பாஸ் டாக் இருக்குது, சிலிக்கான் ஜெல்லு. இதுதான் இதோட புது Key2 லைட்டோட டிவைஸ். அதுக்கப்புறம் அதோட கனெக்டர் கொடுத்துருக்காங்க. சி டைப்லேயே வந்திருக்குது. லேட்டஸ்ட்டு ஃபோனுக்கு காம்பேக்டபிள் மாதிரி நமக்கு சி டைப்பில் இதெல்லாமே வந்திருக்குது. 6 ரிமோட்டு இதோட கூடவே வந்திருக்குது. அதாவது நம்ம இந்த டூல் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு 6 ரிமோட்டுமே நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வர்ற மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிமோட்டை நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ரிமோட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த டூலை வச்சுட்டு நம்ம இப்போ ரிமோட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோன்னா, டிவைஸை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். சி டைப் காம்பேக்டபிள் கேபிளாக இருக்குது. ஸோ ஃபோனோட போர்ட்டில் வந்து நம்ம டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணுறோம். ப்ளக்இன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக ஆப் ஓப்பன் ஆகிரும். எதுவுமே போக வேண்டாம், நீங்கள் டேரெக்டாகவே ஆப் ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து சிப் டு சி டைப் கனெக்டர். இது எப்படின்னா, நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு ரிமோட் எடுக்கிறோம். ரிமோட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தா உள்ள பிசிபி இருக்கும். இதை எடுத்துகிட்டு கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சி டைப் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் டைரெக்டாக ப்ளக்இன் பண்ணுறோம். ப்ளக்இன் பண்ண உடனே ஆப்பில் வெஹிக்கிள் ரிமோட் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நான் இப்போ எதை சூஸ் பண்ணுறேன்னா, நான் சுசுக்கி சூஸ் பண்ணுறேன். சுசுக்கியில் நிப்பான் ப்ளூ, ஷிஃப்ட்டோட நிப்பான் ப்ளூ எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். டிடெக்ட் ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரேட்டிங் ரிமோட்டுன்னு இதில் வந்துடுது. VVDI விட இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா பேர்ன் சக்ஸஸ்னு வருது. ரிமோட் ப்ரோக்ராம் வந்து பேர்ன் சக்ஸஸ்னு வருது. நம்ம வந்து இப்போது ரிமோட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் கொடுக்குறோம். இப்போ வந்து ரிமோட்டை ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இனி அடுத்து சிப்பு ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கீயை வந்து க்ளோன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு கீயை எடுத்துட்டேன், காயிலில் வைக்கிறேன். டிரான்ஸ்பாண்டர் க்ளோன், கீழே வந்து ரீட்ரான்ஸ்பாண்டர் ரீட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மஸ்தான் வந்துருச்சு. அடுத்து நம்ம இதை க்ளோன் பண்ணுறோம். கீழே ஸ்டார்ட் க்ளோன் இருக்குது. கீ டிடெக்ஷன் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு சிப்பு வைக்கிறோம். சிப்பை வச்சு இந்த காயிலில் வச்சு நான் இப்போ பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இதில் வேறு என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி டிடெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம இதில் பார்க்கலாம். நான் ஒரு கீ எடுத்துக்கிட்டேன், இந்த காயில் பக்கத்தில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இப்போ VVDI ரிமோட் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டிடெக்ட் ரிமோட், query ரிமோட், யூஸ்ட் ரெக்கார்டு, VVDI ரிமோட் ரிப்பேர், கேலிப்ரேஷன், இந்த மாதிரி கொஞ்சம் அடிஷ்னல் மோர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் கீ கஸ்டமைசேஷன் இருக்குது. டொயோட்டாவோட ஸ்மார்ட் கீ செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் இப்போ பாருங்கள், VVDI ரிமோட் ஃபங்க்ஷன், இக்னிஷன் காயில்ஸ், சிக்னல் டிடெக்ஷன், ரிமோட் சார்ஜ் பேட்ரி, டொயோட்டா ஸ்மார்ட் கீயோட அன்லாக் மெத்தடு, ஹோண்டா சைக்கிள், ஈவன் பைக்கோட இதுவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்து போயிட்டிங்கன்னா நம்ம VVDI சூப்பர் சிப் இருக்குது. இதிலே நிறையா ஐடிஸோட இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்
மை ஃபேவரேட் போது உங்களோட இது ஹிஸ்ட்ரியில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண இது வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் அதை ஃபேவரேட்டாக நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற காராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபேவரேட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து எப்போவும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் இதில் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. நம்ம இதெல்லாம் க்ளோனும் பண்ணி பார்த்தோம், ஜென்ரேட் பண்ணி பார்த்தோம். இது வரைக்கும் எல்லாமே நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. பரவாயில்ல, இது வந்து ஒரு ப்ரெட்டி குட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மேக்ஸிமம் இதோட ஃபங்க்ஷன்ஸு நம்ம க்ளோனிங், ஜென்ரேட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே இது வரைக்கும் சோஃபார் நல்லா தான் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு டூல் தான் என்னை பொறுத்தளவில். ரொம்ப காம்பேக்டபுளாக சின்னதாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்க்கு ஜாகுவார் ஆட்டோட்ரானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.